தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், முனைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ற பெயரில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. பல சிறப்பு அம்சங்கள் பேசும் பொருளாக இருந்தாலும் கூட இரண்டு முக்கிய விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒன்று, தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவுடனான கூட்டணி பற்றிய செய்தியும், இன்னொன்று தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாமளும் தமிழ்நாட்டை ஆள்வோம், நாமளும் ஆளுங்கட்சியாக வருவோம் அப்படின்ற சூளுரை திறக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல பரிணாமங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய களங்களை நம்மளால் பார்க்க முடியுது. தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை முன்னெடுத்து செல்லும் பொழுது இது ஒரு பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் கட்சியாக பார்க்கப்பட்ட காலத்தில் தன்னுடைய அரசியல் வியூகத்தின் அடிப்படையில் தனித்தொகுதியில் போட்டியிடுவது மட்டுமல்லாமல் பொது தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் என்ற முடிவை எடுத்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தலைமையிடம் பேசி 2 பொது தொகுதிகளை பெற்று அதில் போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்படி விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதியில் போட்டியிடும் பொழுது அது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அதில் திடமாக நின்று பொது தொகுதிக்கான இடங்களை பெற்று அதில் தனது கட்சிக்காரர்களை நிறுத்தி வெற்றியும் கண்டு ஒரு வரலாற்று சாதனை படைத்தவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அதே போல கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு தலைமையேற்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு சொந்தமான சின்னத்தில் தான் சிறிய கட்சிகள் போட்டியிடுறது வழக்கம். முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாங்கள் சொந்த சின்னத்தில், தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் அப்படின்ற கோரிக்கையை கூட்டணி தலைமையிடம் வச்சு அதில் உறுதியாக நின்று அப்படி தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியும் கண்டாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனை படைச்சாங்க. அதே போல அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுனால 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு கட்சியாக பரிணாமம் அடைஞ்சு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக பரிணாமம் அடைஞ்சது. அது ஒரு வரலாற்று செய்தியாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை பார்க்கப்பட்டது. இப்போ தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியாக வரும் அப்படின்ட்டு சூளுரைத்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அரசியல் நகர்வும் இதுவரை வெற்றிக்கான நகர்வாக இருந்திருக்கு. அதனால் நிச்சயமாக தலைவர் திருமாவளவனுடைய அந்த தொலைநோக்கு பார்வை எதிர்காலத்தில் அது சாதித்து காட்டும் என்ற நம்பிக்கையை தமிழக மக்களிடமும் விடுதலை சிறுத்தைகளிடமும் ஏற்படுத்தியிருக்கு. ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும்.